Hello students, welcome back to our channel மாணக்கராசிரியர். ஸோ நமக்கு 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் மே 6ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதிக்குள்ளே எந்த தேதியில் வேணாலும் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் அஃபிஷியலாக எந்த வெப்சைட்டில் போய் வந்து பார்த்தோன்னா ரிசல்ட் பார்க்குறது அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு இந்த ஆப் வந்து பார்த்தோன்னா அவைலபிளாக இருக்குது. TN+2 ரிசல்ட் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்தோன்னா ப்ளே ஸ்டோரில் ஸ்டேட் போர்டு +2 ரிசல்ட்டுன்னு போட்டாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் ஆகும். ஸோ போன வருஷம் ஆன்சர் பார்க்குறதுக்கான வெப்சைட் தான் இது. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிசல்ட் வரும்போது 2025 வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வியூ யுவர் HSC +2 ரிசல்ட்டுன்னு இருக்குது. இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கல்ல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஹால் டிக்கெட்டில் இருக்கும். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். இப்போ இந்த டேட் ஆஃப் பர்த் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், 17 அதே மாதிரி 06/1995 இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். இந்த ஃபார்மெட்டில் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வரும். ரெஜிஸ்டர் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ரெஜிஸ்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அப்போ 1 2 3 4 5 6 7 7 டிஜிட் ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கணும். டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மெட்டில் இருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய +2 ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயினாக வந்து இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்க்குறது, அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடு. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா +1 10த்துக்குலாம் எப்படி ரிசல்ட் பார்க்கணுன்னு சொல்லி நான் அப்டேட் வந்து கொடுக்குறேன். அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணுன்னா மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய அப்டேட்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரிசல்ட் பார்க்குறது, என்ன பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பார்க்குறது அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகிட்ருக்கோம். ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா +1 அதே மாதிரி 10th எப்படி ரிசல்ட்டை பார்க்குறதுன்னு சொல்லி நான் கண்டிப்பாக வீடியோ அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வரத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் எல்லாத்தையுமே சந்திக்கிறேன் எப்படி வந்து ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னு. ஸோ இதான் அப்டேட்டு. ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.